சூப்பரான பக்கோடா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். முட்டைகோஸ் பக்கோடா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை போல் செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு முட்டைகோஸ் இருந்தால் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் டீ கடை டேஸ்ட்டெல்லாம் முட்டைகோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியும் எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். முட்டைகோஸ் பக்கோடா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கங்க. அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்திக்கங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின மல்லி இலை கொஞ்சம், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்திக்கங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை தண்ணி அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். பக்கோடா போட கடாயில் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லூஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க. போட்டதும் கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா திருப்பி போட்டதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டைகோஸ் பக்கோடா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கவும் இல்லை. பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மீதி இருக்கிறது போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உள்ளெல்லாம் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா வெளியே தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு போகும்போது உங்களுக்கு வந்து பக்கோடா வந்து மசாலா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வேகும். எண்ணெயில் போடும்போது கவனமாக போட்டுக்கோங்க. முட்டைகோஸ் வச்சு சூப்பரான பக்கோடா ரெசிபி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைகோஸ் இருந்தால் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு போயிட்டு வராங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு முட்டைகோஸ் இருந்தால் இது போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.